குருவும் சிஷ்யனும் நடந்து போயிட்டுருக்காங்க யாசகம் வாங்கிறதுக்காக. அப்போது ஒரு லேடி வந்து திட்டிடுறாங்க, உங்களுக்கு கை காலம் நல்லா தானே இருக்குது, ஏன் யாசகம் வாங்குறீங்க அப்படின்னு திட்டுறாங்க. அதை பார்த்ததுமே சிஷ்யனுக்கு ரொம்பவே கோவம் வருது. குரு வந்து தடுத்து அவனை நிறுத்திடுறாரு. அப்போது கொஞ்ச நாள் கழித்து வெளியே வந்ததுக்கப்புறம் குரு சொல்கிறாரு, இந்த திருவோட்டை நீயே வச்சுக்கோ, நான் ஈவினிங் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். ஈவினிங் வந்து திருப்பியும் தாடான். அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, எனக்கு வேணாம், அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து நைட்டும் ஆயிடுது. அப்போது வந்து குரு கேட்குறாரு, இந்த திருவட்டு வந்து யாருது அப்படின்னு கேட்கும்போது அது சிஷ்யன் சொல்கிறான், இது வந்து என்னோட தான் குரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து குரு கேட்குறாரு, அது எப்படி உன்னோடது ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது வந்து சிஷ்யன் சொல்கிறான், நீங்கள் தானே வந்து கொடுத்தீங்க நீங்களே வச்சுக்க சொல்லி வேணான்னு, அதனால் நானே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் சிஷ்யன். அதை கேட்டதுமே குரு சொல்கிறாரு, இதே மாதிரி தான் காலையில் அந்த பெண் வந்து சொல்லும்போது அவங்க சொன்ன அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் நான் என் மனதில் ஏற்கவே இல்லை, அதனால தான் வந்துட்டு அவங்கக்கிட்டே அது போயிடுச்சு. உன் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தான் நிறைய பேர் உன்னை காயப்படுத்தலாம், நிறைய பேர் உன்னை வருத்தப்படுத்தலாம். அந்த எல்லா வார்த்தையும் மனசுக்குள்ளே எடுத்து போகாமல் நீ இருந்த அப்படின்னா நீ வாழ்க்கையில் எங்கேயுமே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.